ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜுராசிக் வேர்ல்டு கேஆஸ் தியரி சீசன் 4 எபிசோட் 7. ஓபன் பண்ணா காட்டுக்குள்ள பயங்கரமா நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னுமே அந்த வெட்டிக்கிளிங்க வந்து விழுந்துகிட்டே தான் இருக்குதுங்க. டைனோசர்ஸுமே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க நம்மளுக்கு அலாரம் சவுண்ட் கேட்டுச்சுல்ல, முடியல அவ்வளோ சவுண்டு. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பானுங்க, எமர்ஜென்சி புரோட்டோகால ஆன் பண்ணி விட்டுருக்கானுங்களாமா. அதனால எல்லாருமே உடனடியாக எவாக்குவேட் ஆயிருங்க. அதுலயும் கண்டெய்ன்மெண்ட் ஏரியால ஏகப்பட்ட டைனோசர் சுத்திட்டு இருக்குதாமா. அதுகிட்ட சிக்கி சின்ன பின்னமாகாம தப்பிச்சு வந்துருங்கன்னு வேற சொல்லுவானுங்க. அப்போ பின்னாடி ஏதோ டைனோசர் கத்துற சவுண்ட் கேக்குமா. டேரியஸும் ப்ரூக்லினும் என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக வேகமா போவாங்க. மத்தவங்க எல்லாம் பென்னுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனி அவங்க என்னென்ன பாடுபடுத்த போறாங்களோ. இங்க இவங்க வந்தாங்கல்ல, வந்து பார்த்தா அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருந்தாங்களே, அந்த கூண்டு லாக் ஆகி ஓபன் ஆயிட்டு இருக்குது. அது சும்மா ஒரு செகண்ட் ஓபன் ஆகி லாக் ஆனாலே அதுங்க எப்படியும் பிச்சுக்கிட்டு வெளியில வந்துரும். இந்த லட்சணத்துல இருந்தா சொல்லவா வேணும். அழகா ஒரு பயங்கரமான டைனோசர் வெளியில வரும் பாருங்க. நல்ல வேளை இவங்க இருக்கிறத பார்க்கல, பார்த்திருந்தா ஊருகான்னு சொல்லி நக்கிட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒன்னொன்னா வெளியில கிளம்புதுங்க. ஏதோ சொந்தக்கார வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. அப்பதான் டேரியஸ் ஒரு மேட்டர் புரியுது. அனௌன்ஸ்மெண்ட் அப்போ ரிமோட் ஹர்டிங்னு ஒன்று சொல்லியிருப்பானுங்க. அதாவது இந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே அவனுங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி மேண்டகார்ப்ல டேனியல் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அந்த லீவிஸ் டாட்சன் கெஞ்சியோட அப்பா கிட்ட இருந்தும் ஏகப்பட்ட டெக்னாலஜிஸா வாங்கியிருந்தான். மேபி அப்படித்தான் ஒருவேளை கண்ட்ரோல் பண்றானுங்களோன்னு ஒரு சின்ன டவுட். அது மட்டும் இல்லாம அந்த டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்தா பயந்த மாதிரி இருக்குதுங்க. அப்படின்னா அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணல, மேபி கைட் பண்ணலாம். அப்படி பார்த்தா பம்பியுமே இன்னத்துக்கு கிளம்பி இருக்கணுமே, போயிருக்காது. ஏன் போகலன்னா சர்வர்ல பம்பியோட சாட்டை பார்க்கும்போது ஏதோ சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக இங்க கூப்பிட்டு வந்ததா சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா பழைய சிப்பை அப்கிரேட் பண்ண பிளான் பண்ணியிருக்கானுங்க. இன்னும் அதை கண்ட்ரோல் பண்ணலன்னா அவனுக்கு இன்னுமே அந்த பழைய சிப்பை அப்கிரேட் பண்ணலன்னு தானே அர்த்தம். இப்போதைக்கு பம்பி சேஃப். ஆனா மத்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டு போறானுங்க. சோ நிலைமை மோசமாகிட்டு இருக்குது. இப்போ இவங்க இருக்க நிலைமைக்கு பென்ன வேற ஜாக்கிரதையா கூட்டு போகணும். அந்த டாக்டர் ஊ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வேற ஏதாச்சும் வெஹிக்கிள் வச்சிருந்தான்னா அப்ப அதை எடுத்துட்டு வந்து நம்ம பென்னை கூட்டு போலாம்பா. இதை கேட்டுட்டு இருந்த பென்னுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால கஷ்டப்பட்டு எந்திரிச்சு என்னால நடக்க முடியும் அப்படின்னு படாத பாடுபடுவான். எப்படியா அவனால நடக்க முடியாது. பட் பம்பி இருக்குதுல்ல, அது மேல ஏறி ஏகப்பட்ட டைம் ரைடு பண்ணியிருக்கான். அதை யூஸ் பண்ணி இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு அது மேல ஏற ட்ரை பண்ணுவான். வலி தாங்க முடியாம அங்கேயே விழுந்துருவான். கெஞ்சி இதா இருந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உன்னால இந்த நிலைமையில இருந்தெல்லாம் பயோசின் வேலியில இருந்து எஸ்கேப் ஆகி போக முடியாது. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா ரெஸ்ட் எடு, நாங்க எங்களால என்ன பண்ண முடியுதோ அதை பண்றோம்னு உடனே அவனுமே சைலண்டா உட்காந்துருவான். ஸோ அதனால டீம் பிரிச்சு வேலையை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பம்பியையும் ஸ்மூத்தியையும் சேஃப்டி பண்ணணும். அதனால யாசும் சாமியும் அதை பண்ண போறாங்க. கெஞ்சி நம்ம பென்னு கூடயே இருக்க போறானாமா. உடனே பென்னும் பம்பியும் அப்படியே பாசமா மாத்தி முட்டிக்கிட்டு நல்லபடியா போயிட்டு வாம்பான். அடுத்து நம்ம மீட் பண்ணும்போது இங்க இருந்து தப்பிச்சு தான் போயிட்டு இருப்போம். அதனால கவலைப்படாதன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேங்கா ஒரு டைம் கட்டி பிடிச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இனி இதுக்கப்புறம் கெஞ்சியும் பென்னு மட்டும் தான் இங்க இருக்க போறாங்க. மத்தவங்க எல்லாருமே தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்க போறாங்க. அப்ப நம்ம ப்ரூக்லின் தான் பென்னோட நிலைமை நினைச்சு உட்காந்து கதறி அழுவாளா. எல்லாமே என்னால தாங்கிற மாதிரி. டேரியஸ் தான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவான். எதுக்கு தேவையில்லாம உன்னைய நீ பிளேம் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஒண்ணு இன்னும் அந்த அளவுக்கு மோசமாகல. அது மட்டும் இல்லாம நடந்த விஷயம் எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லையே. அதனால இப்போதைக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணாதான் நிலைமை இன்னும் மோசமாகாது. அதனால வா போலான்னு சொல்லி கூட்டு போயிருவான். அந்த டைம் அங்க இருக்க ஒரு கூண்டு இன்னுமே ஓப்பன் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள இன்னும் டைனோசர் இருக்குது. டோர் இன்னும் கரெக்டா அன்லாக் ஆகல போல. அந்த டைனோசரை பார்த்தாலே படுபயங்கரமா இருக்குது. அப்படியே வெளியில காட்டுறாங்க. எல்லா இடமுமே பத்திக்கிட்டு எரியறதுனால எல்லா டைனோசர்ஸும் கண்ணா பின்னான்னு அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்குதுங்க. இதுக்கு நடுவுல இவங்க பம்பியும் ஸ்மூத்தியும் சேஃப்டியா கூட்டு வரணும். இதுக்கு நடுவுல பெரிய காமிச்சு பம்பியை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வருவாங்க. சொல்ல போனா வெளியில இருக்க நிலைமையை பார்த்துட்டு அதுவுமே பயந்துகிட்டு தான் இருக்குது. உடனே சாமியும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பா, உன்னால முடியும் அப்படி இப்படின்னு. அந்த டைம் ஒரு பெரிய டைனோசர் வருமா, அதை பார்த்துட்டு ஸ்மூத்தி பயப்படும். உடனே பம்பி கடுப்பாயி ஒரு கத்தும். அப்படியே அந்த டைனோசர் திரும்பி போயிடும். அதுக்கப்புறம் ஸ்மூத்தியை பம்பி கிட்ட விட்ட உடனே அது மேலே ஏறி நின்று கத்திக்கிட்டு இருக்குமா. அந்த தைரியத்துல பம்பி நடக்க ஆரம்பிச்சிடும். பாத்தியா, ஒன்னா இருந்தாதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லுது. வா போவோம்னு சொல்லி இவங்களோட பாண்டிங்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறான். அதே நேரம் இங்க இவங்க வேகமா ஓடிட்டு இருக்கும்போது ப்ரூக்லின் மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்க மரம் ஒண்ணு விழுந்து செத்துருப்பா. ஜஸ்ட் மிஸ்ல டேரியஸ் காப்பாத்தி இருப்பான். எத்தனை டைம் தான் பாவம் அவனும் சாவ நெருங்கிட்டு வருவா. மறுபடியும் அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட டைனோசர்ஸுங்க அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்கிறதுனால இவங்களால அதுங்களுக்கு நடுவுல சேஃப்டியா தப்பிச்சு போக முடியல. ஏன்னா கொஞ்சம் எசக புசக்காயி மிதிப்பட்டாங்கன்னா சோலை முடிஞ்சது. அதனாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுல வேற இடையில அந்த தெரி டைனோசர் வந்துடும். அது பார்க்க பயங்கரமா இருக்குது. நல்ல வேலை கண்ணு தெரியல, தெரிஞ்சதுன்னா நம்ம ஆளுல கொத்து பரோட்டா போட்டிருக்கோம். இவங்களாம் அதுக்கு தெரியாம கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோ கலவரத்துக்கு நடுவுலையும் இவங்களை கரெக்டா ஸ்மெல் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுது. ப்ரூக்லின் மேல லைட்
லைட்டா அந்த நகம் பற்றும். சவுண்டு போட்ட உடனே கண்ணா பின்னா அட்டாக் பண்ணும். நல்ல வேலை தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க செத்து கிடந்த வெட்டுக்கிளியை தூக்கிட்டு அடிப்பா. எவனோ நீ அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு அந்த டைனோசர் அப்படியே டைவர்ட் ஆகி அங்க இருந்து போயிடும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க நைஸா எஸ்கேப் ஆகி ஒரு வழியா ஹெட் குவார்ட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. அதே நேரம் இவங்களுமே பம்பியும் ஸ்மூத்தியும் கூப்பிட்டுட்டு வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளவு ஹாப்பி. அந்த டைம் அந்த இடத்த சுத்தி ஃபுல்லா டைனோசர்ஸ் தான். இவங்களும் சேஃப்டியா தான் இருக்காங்க. ஏன்னா எதுவுமே இவங்களை அட்டாக் பண்ணல. அதே நேரம் டேரியஸும் ப்ரூக்லினும் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்க ஆளுங்களும் இல்ல, இவங்களுக்கு தேவையான பொருளும் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த இடமே ரொம்பவும் குழப்பமா இருக்குமா. இவங்க கரெக்டான செக்ஷன்ல தான் இருக்காங்களான்னு அது வேற பெரிய டவுட். இப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த டைமர்ஃபோர்ட் டைனோசர் வந்து அட்டாக் பண்ண வரும். நல்ல வேலை ஏர்னஸ்ட் வந்து ஷாக் கொடுத்து காப்பாத்திடுவான். எல்லாத்துக்கும் ஷாக்கு நீயான்னு. அதுக்கப்புறம் என்ன அந்த டைனோசர்ட் வந்து வேகமா தப்பிச்சு ஓடுவாங்க. போகும்போது ப்ரூக்லின் எல்லாருமே இங்க இருந்து எவாக்குவேட் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேப்பா. நாங்க மிஸ் பண்ணிட்டோம்பா. நீங்க என்ன யாருன்னு கேட்டா இவன் இன்னும் 2 பேர் எஸ்கேப் ஆக வேண்டிய பாட மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால வேற ஒரு பாட ரீரூட் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான். ஆனா இவங்க கிட்ட ரிஸ்ட் பேண்ட் இல்ல. அது இருந்தா மட்டும் தான் ரீரூட் பண்ண முடியும். அதுக்கு தான் ஏர்னஸ்ட் வந்து பேண்டை தேடி அங்க சுத்திட்டு இருந்திருப்பான். பட் இல்லனாலும் பரவாயில்ல, நாங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்து கண்டிப்பா இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ப்ரூக்லின் நம்ம ஏர்னஸ்டோட ரிஸ்ட் பேண்டை யூஸ் பண்ணுவாளா. அவன் என்னோடது உங்ககிட்ட தான் இருக்குதான்னு ஷாக்கா கேட்பான். ஏன்னா இவ திருநது அவனுக்கு தெரியாது. அப்படியே தயங்கிக்கிட்டே நிப்பான். மறுபடியும் நீ என்கிட்ட விளையாண்டுட்ட பாத்தியா அப்படின்ட்டு அவன் கவலைப்படுவான். ஏன்னா அவன் ஒவ்வொரு டைமும் இவகிட்ட நேர்மையா தான் நடந்துக்குவான். ஆனா இவ தான் அவனை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அவனை வச்சு வேலையை பார்த்துக்கிட்டா. இப்ப அவ புரிஞ்சுக்கிட்டால நம்மளை நம்பினவங்கள நம்ம ஏமாத்த கூடாதுன்னு. அதனால ரொம்பவும் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேப்பா. அவனுமே அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பென்னோட நிலைமையை பத்தி சொல்லி அவன் இப்ப வெட் ஃபெசிலிட்டியில இருக்கான். அவனையுமே நாங்க காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறோம். இங்க இருந்து கூப்பிட்டு போயிடலாம் பாங்க. ஆனா இப்ப சீக்கிரம் இங்க இருந்து போகணுமே, மறுபடியும் நடந்தாலாம் போக முடியாது. அதுக்கு கராஜில் போய் கார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது இங்க இருந்து 2 காரிடார் தள்ளி தான் இருக்குது. ஆனா இப்ப எல்லா வெஹிக்கிள்ஸுமே இவாக்குவேஷனுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க போனா வேஸ்ட் தான். அதனால அது நல்ல பிளான் இல்ல. ஹைப்பர் லூப் பார்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதுல ஒன்னு வந்து வெட் ஃபெசிலிட்டிக்கு தான் போகும். அதை யூஸ் பண்ணி வெண்ணை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் ரூட்டை மாத்தி விட்டு ஸ்ட்ரெயிட் ஏர்ஃபீல்டுக்கு போனாங்கன்னா அங்க கன்ஃபார்மா மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. இதை சொன்ன உடனே செம பிளானும்பா. அப்புறம் என்ன, அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்க பேனல்ல அந்த ஹைப்பர் லூப் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பா. ஒரு பாடி இப்போ வெட் ஃபெசிலிட்டிக்கு போறதுனால பெண்ணும் கெஞ்சியும் அதுல ஏறி ஏர்ஃபீல்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க சாமியும் யாசையும் இங்க கூப்பிட்டு வரணும். ஸோ எல்லாமே இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஏர்னஸ்ட்டை கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லுவான். அவனும் அப்படியே இவங்க கூட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். கரெக்டா ஹைப்பர் லூப் வந்துடும். கிளம்புங்கிற மாதிரி சொல்லுவா. சரி ரைட்டுன்ட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுவான். ஸோ இப்போ ஏர்னஸ்டால தான் இவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு சாலிடான பிளான் கிடைச்சது. இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த டைனோசர் வேற அந்த இடத்த விட்டு வெளியில வரணும்னு கண்ணா பின்னான்னு கத்திட்டு கிடக்குமா. அதோட இனம் எப்படி வெளியில இருக்கும்ல, அதுங்களுக்கு சத்தம் கேட்டு அந்த இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிருங்க. உள்ளதான் பென்னும் கெஞ்சியும் வேற இருக்காங்க. வந்துச்சுங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். ஏன்னா தப்பிச்சு கூட ஓட முடியாது. பென்னுக்கு வேற இப்ப பயங்கரமா ஃபீவர் வேற அடிக்குமா. கெஞ்சி அப்படி இப்படின்னு பேசி அவனை கம்ஃபர்ட் பண்ணுவான். பட் இருந்தாலும் பென்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவனுக்கு மட்டும் இப்ப இப்படி ஆகலைன்னா இவ்வளோ பஞ்சாயத்தே இல்லை. அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். எனக்கு அடிப்பட்டதுனால என்னைய பார்த்துக்கிறதுக்கே நீங்க தனியா கஷ்டப்பட வேண்டி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேர்டன் ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். அந்த டைம் கரெக்டா டேரியஸ் கால் பண்ணி ஒரு நல்ல விஷயம், உங்களை நோக்கி ஹைப்பர் லூப்ல பாடு வந்துட்டு இருக்குது. நீங்க அதுல ஏறினீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் அவங்கள ஏர்ஃபீல்டுக்கு கொண்டு போயிடும். அங்க உங்களுக்கு கண்டு ஏர்னஸ்ட் மெடிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சட்டு புட்டுன்னு கிளம்பி போங்க அப்படின்னு உடனே இப்பதான் கொஞ்சம் அவனுக்கு நிம்மதியா இருக்கும். அப்போ கண்ணா பின்னான்னு அங்க பக்கத்து ரூம்ல சவுண்ட் கேட்டுட்டு இருக்குமா. என்ன ஏதுன்னு கெஞ்சி எட்டி பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாவே நெருப்பு பிடிச்சிருச்சு. இனி ரொம்ப நேரத்துக்கெல்லாம் அவங்களால இங்க இருக்க முடியாது. புகை வேற நிறைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆக்சிஜன் சுத்தமா இல்ல. இது மட்டும் தான் பஞ்சாயத்தான்னு பார்க்கும்போது அந்த டைனோசர்ஸுங்க வேற உள்ள வந்துருச்சுங்க. அதுவும் அந்த டிலோபோசோரஸ் கூட்டம். ஏன்னா அதோட குட்டி தான் உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருந்துச்சு. இதுங்க வந்து அந்த கூண்டை அட்டாக் பண்ணி அதை திறந்து விட்டுரும். ஆத்தாடி இதுங்க வேற சுத்திட்டு இருக்கான்னு ஷாக்ல அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சரக்குன்னு திரும்பி அவனை பார்க்கும் பாருங்க. அவ்வளவுதான், தூக்கி வாரி போட்டுரும். இனிமேட்டெல்லாம் ஒரு செகண்ட் இங்க இருக்க முடியாது. அதனால வேகமா போய் பெண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அதுங்கெல்லாம் இவங்க இருக்க இடத்த நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குதுங்க. நடந்து போயிடலான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. எலிவேட்டர்ல போயிடலான்னு அவன் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அந்த பக்கமா போவான். பட் அதுங்க வந்துருச்சுங்க. நல்ல வேலை பயகிட்ட அந்த டேசர் இருந்தவொடனே அதை வச்சு சமாளிப்பான். அந்த கேப்ல பென் எப்படியோ எலிவேட்டர் ஓபன் பண்ணி உள்ள போயிடுவான். பட் இருந்தாலும் அந்த டைனோசர்ஸுங்க அட்டாக் பண்ண வரும். கெஞ்சி விட மாட்டான். இப்போ என்னன்னா இவனால இதே மாதிரி சமாளிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. ஒண்ணுன்னா பரவாயில்ல, 4 இருக்குதுங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா அதுங்க எப்பவுமே பாய்சனை ஸ்பிளிட் பண்ணும். ஆனா நம்ம பையன் இவ்வளவு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணு கூட துப்பாது. அது ஏன் தான் தெரியல. துப்பிட்டா தான் செத்து போயிடுவானே. சரி அந்நேரம்னு பார்த்து மேல பில்டிங் எல்லாம் உடைஞ்சு உள்ளுக்குள்ள நெருப்பு விழுந்துகிட்டு இருக்கும். யாராவது ஒருத்தர் தடுத்தாதான் ஒருத்தர் தப்பிக்க முடியும். 2 பேரும் தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கெஞ்சி அந்த டேசரை வச்சு எலிவேட்டர் சுவிட்சில் ஒரு அடி. அவ்வளவுதான், க்ளோஸ் ஆகி சல்லுன்னு எலிவேட்டர் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். பெண்ணால முடியல, கதறுவான். ஐயோ கெஞ்சி கெஞ்சின்னு திருப்பி அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி பாப்பா மேல போறதுக்காக. ஒர்க் ஆகல. அதனால லிஃப்ட்
உள்ளுக்குள்ளேயே உட்காந்து பயங்கரமா அழுவான். அழுது என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் ஃப்ளோர் வந்த உடனே கஷ்டப்பட்டு நடக்க முடியாம தட்டு தடுமாறி அந்த ஹைப்பர் லூப் கிட்ட வந்துருவான். பாடும் வந்துருச்சு. இனி உள்ள போனான்னா வேலை முடிஞ்சது. அப்ப அவங்க வேற போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க, ஸ்டேஷனுக்கு நாங்க பாடம் அனுப்பிட்டோன்னு. அதுக்கப்புறம் பென்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே கெஞ்சி இந்த மாதிரி என்னைய காப்பாத்த ட்ரை பண்ணி அவன் அங்க மாட்டிட்டான் அப்படின்னு உடனே ஒன்னும் கவலைப்படாத, நாங்க போய் அவனை காப்பாத்தி ஏர்ஃபீல்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறோம். பட் அவன் டைனோசர்ஸ் கிட்ட அங்க மல்லு கட்டிட்டு இருக்கான்ல, என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லி அவன் ஏதாச்சும் பண்ணி வந்துட்டானான்னு எட்டி பார்ப்பான். யாரும் இல்ல. அதனால வலியோட வலியா தட்டு தடு மாதிரி முக்கி முணங்கி ஒரு வழியா பாடுக்குள்ள போய் உட்காந்துருவான். ஆனா பாட க்ளோஸ் பண்ண விட மாட்டான். நம்ம ஆளுக்கு தான் இங்க இருந்து ஆபரேட் பண்றது. பாட கிளம்புறதுக்கு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, க்ளோஸ் ஆகாதா? தெரிஞ்சு போச்சு பென்னு தான் பிளாக் பண்ணிட்டு இருக்கான்னு. பென்னு உன் நிலைமை சரியில்லை, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க போய் அவனை காப்பாத்திட்டு வரோம். பட் இருந்தாலுமே இல்ல அவனை நான் விட்டுட்டு போறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அங்க ஏதோ சவுண்ட் கேக்குமா, டைனோசர் சவுண்ட் மாதிரி கேட்டோன்னே இவங்களுக்கு பீதி ஆயிரும். ஏதாச்சும் பிரச்சனையான பதறி போய் கேட்பாங்க. அப்ப இவன் ஐயோ என்ன வருதுன்னு தெரியலையேன்னு அப்படியே பதட்டத்துல பாத்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம கெஞ்சி அடிச்சு புரண்டு வருவான். அவன் மட்டும் வந்தா பரவாயில்ல, அவனை விரட்டிக்கிட்டு அந்த 4 டைனோசர்ஸும் வந்துட்டு இருக்கும். கரெக்டா அவன் வரும்போது அந்த பாட க்ளோஸ் பண்ணுவான். உள்ள ஒரு ஜம்ப் கரெக்டா க்ளோஸ் ஆகும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுங்க பாய்சனை துப்புங்க. சரி எப்படியோ மாஸ் காட்டி வந்துட்டான்னு வைங்க. நல்ல வேலை பென்னு பிளாக் பண்ணி வச்சான். அவன் மட்டும் காலை வைக்காம இருந்திருந்தான்னா அவ்வளவுதான், இந்நேரத்துக்கு கெஞ்சி நிஜமாவே மாட்டியிருப்பான். உயிரோட இருந்திருப்பானாங்கிறது டவுட் தான். மறுபடியும் பென்னு ரொம்ப ஃபீல் பண்ணி என்னைய மன்னிச்சிரு, என்னால ஸ்ட்ராங்கா இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு கதறி கதறி அழுவான். கெஞ்சி பார்த்துட்டு அட லூசு பயல, என்னடா பேசிட்டு இருக்க, ஒவ்வொரு டைமும் எங்களுக்காண்டி நீ தாண்டா நின்று கஷ்டப்பட்டு சண்டை போடுவ, ஏன்னா நீ தான் எங்க எல்லாத்தவிடையும் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. சொல்ல போனா எப்ப பார்த்தாலும் நாங்க ஒன்னதான் டிபெண்ட் பண்ணி இருப்போம். இப்ப மட்டும் இல்ல, நீ தம்மா கூண்டு இருந்தியே அப்பத்துல இருந்தே அப்படித்தான். நாங்க என்னைக்குமே உன்னைய பெருசா கேர் பண்ணதில்லை. ஆனா இப்போ எங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, நாங்க பாத்துக்கிறோம் டியூட், நீ கவலைப்படாத, எங்களுக்கு நீ வேணும் அப்படின்னு அவனுக்குமே புரிஞ்சு போச்சு. சரி ரைட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். சரி ஒரு வழியா ஏர்ஃபீல்டுக்கு போற பால்ல ஏறிட்டாங்க. இனி நீட்டா பென்னுக்கு மெடிக் ஃபெசிலிட்டி கொடுத்து அவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்க அந்த டைம் கரெக்டா கரண்ட் கட் ஆகி அந்த பாடு ஸ்டாப் ஆயிரும். அதானே எல்லாம் நல்லபடியா நடந்தாதான் உருப்புட்டுருமே. சரி இனி இதுக்கப்புறம் இவங்க சேஃப்டியா ஏர்ஃபீல்டுக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா, இனி எந்தெந்த டைனோசர்ஸ் வாய்க்குள்ள எல்லாம் போயிட்டு வர போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.